க்ரோ பேக்ல வளர்த்தா இவ்வளவு பழங்கள் கிடைக்குதா? இது என்ன தண்ணி? இதுதாங்க இந்த சின்ன க்ரோ பேக்ல இவ்ளோ பழங்கள் வர காரணம். இது என்னன்னு கண்டிப்பா சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எளிமையான 5 டிப்ஸ் இந்த வீடியோக்கு நடுவுல சொல்லிருக்கேன். அத தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே அந்த பெல் பட்டன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. இங்கேயும் வீயா? ஓகே. ஹெல்தியான பிளான்ட்டோட கட்டிங் ரொம்ப முக்கியம். எடுத்துக்கோங்க. அடுத்ததா முக்கியம், சரியான சைஸ்ல க்ரோ பேக். நான் இங்க 2 விதமான க்ரோ பேக்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த க்ரோ பேக் அவைலபிள் இருக்கோ அத எடுத்துக்கோங்க. பழைய பெயிண்ட் பக்கெட்டா இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த பேக்க நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது, நமக்கு வந்து ஷேப் கிடைக்காது. மண்ணு போடும்போது ஃப்ளாட் ஆயிடும். கீழ விழுந்துரும். ஸோ இதோட 2 கார்னரையும் வீடியோல காட்டியிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு உள்ள தள்ளிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அகலமான க்ரோ பேக் ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க 2 பேக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். எப்படி ஃப்ளாட்டா இருந்த பேக் எப்படி வந்து அகலமா இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட டாப் போர்ஷனையும் இந்த மாரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கும் பேக். மண்ணு போட்டாலும் சரியாது. இந்த பேக் பாருங்க 12x12 சைஸ். 2மே ஒரே சைஸ் தாங்க. பிளான்ட் ஹெல்தியா வளர டிப் 2 தண்ணி தேங்கவே கூடாது. சோ பேக்ல இதே மாதிரி ஹோல்ஸ் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஹோல் போட்டுக்கோங்க. அடுத்ததா சாயில். உங்க வீட்ல எந்த மாதிரி மண் அவைலபிள் இருக்கோ அதே யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கு கொக்கோ பீட்டோ வேற எந்த விதமான சாயிலும் தேவையில்ல. கொக்கோ பீட் போடுறதுனால தண்ணி உள்ள தேங்கும். அதனால பிளான்ட் அழுகி தான் போகும். சோ உங்க வீட்ல இருக்கிற மண்ணு எந்த மாரி இருந்தாலும் அத எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது. தாராளமா பிளான்ட் ஹெல்தியா வளரும். சோ இங்க நான் டிப் 3யும் சொல்லிட்டேன். கொக்கோ பீட் போடுறதுனால தண்ணி தேங்கும், பிளான்ட் அழுகி போயிடும். சோ சாதாரணமான லூஸான சாயில் போதும். இந்த மாதிரி பழங்கள் வளர. டிப் 4 நோட் பண்ணிக்கோங்க. பிளான்ட் வைக்கும்போது இந்த மாதிரி கார்னர கட் பண்ணி விடணும். இதனால ரூட் ரொம்ப வேகமா வளரும். அப்படியே வைக்கிறதுனால ரூட் வளர ரொம்ப டைம் எடுக்கும். சோ நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க பிளான்ட்டும் சீக்கிரமா ரூட் விட்டு அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் குடுக்க ஆரம்பிச்சுரும். அடுத்ததா சப்போர்ட்டிங் ஸ்டிக். இந்த மாரி கிடைக்கிற வுட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது ஊறி போகாம இருக்கறதுக்காக அடியில வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டுருக்கேன். அப்பதான் ரொம்ப நாளைக்கு நிக்கும். இல்லன்னா கீழ இத்து போயிடும் இல்லையா? அதனால நான் கவர் போட்டுருக்கேன். இருக்கிற துணி வச்சு கட்டிக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு வந்து டை மாதிரி கிடைக்கும். அது வாங்கி நீங்க டை பண்ணிக்கலாம். நான் அது மாதிரியும் போட்டுருக்கேன். உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் கிளாத் வச்சு கட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளான்ட் கூட நீங்க ஒரே பேக்ல வச்சுக்கலாம். ஸ்டிக் வைக்காம அப்படியே நீங்க வந்து டெர்ரஸ ஒட்டியே விடலாம். அதனால என்ன ஆகும்னா, தரையிலிருந்து மேல வரைக்கும் சட சடன்னு ஒரே லைனா போகுமே தவிர, உங்களுக்கு பிரான்ச்சஸ் குடுக்காது. பிரான்ச்சஸ் இல்லன்னா எப்படி அதிகமான பழங்கள் தரும்? ஸோ பிரான்ச்சஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாரி ஸ்டிக் குடுத்துக்கோங்க. சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். இந்த பிளான்ட் அதிகமான பூக்களும், பழங்களும் தர. சரி. வீடியோவோட தொடக்கத்துல நான் ஊத்துன அந்த ஊட்டச்சத்து என்ன? அந்த தண்ணி என்ன? அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டன்